நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம புரட்டாசி மாத பொது பலன்களை துலாம் ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ துலாம் ராசி நாயகன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நல்லா அமோகமாக, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு புது தெம்பு வந்த மாதிரி இத்தனை நாளாக அப்படியே என்னதான் ஏதான் அப்படின்னு வந்தோம் அப்படின்றவங்கலாம் இப்போ புது தெம்பு வந்த மாதிரி உங்களை செயல்படுவீங்க. என்னென்னா ஏதாவது ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் போல்ட்னஸ் ரொம்ப நாளாக இத்தனை மாதமாக முடிச்சே ஆகணும் அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக முடிச்சே தெரிவிங்க. உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே அமோகமாக இருக்குங்க இந்த மாதங்கள். அதே மாதிரி உங்களோட இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் தடைபட்டு நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அது சரியாகக்கூடிய, சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அது சரியாகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி தன வரவு நல்லாவே இருக்குங்க. உங்களோட மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால சகோதர காரகன், அதனால் இளைய சகோதரன் மனக்கசப்பு, வாக்குவாதங்கள்லாம் இருக்க செய்யும். அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் இருந்தாலும் அப்படியே கோபம், அனல் பறக்கும் கோபங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். அதே மாதிரி உங்களோட நாலாம் பாவத்துக்கு செவ்வாயோட 8ஆம் பார்வை இருக்குது. 8ஆம் பார்வை இருக்குதுன்னா 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வி, தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மையை தரும். அதாவது உடல்நிலை கொஞ்சம் இதாகி குருவோட 9ஆம் பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வீடு வாங்கணும் அப்படின்றதுனா கொஞ்சம் தடையோடு, அதாவது வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும்னா கொஞ்சம் தடையோடு நீங்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவத்துக்கு சனி பகவான் இருக்கிறதுனால தந்தை மகன் உறவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லதை தரும். இன்னொரு 5 மாதங்களுக்கு அப்படி தான், 2 வருஷமாகவே சனி பகவான் அங்கே தான் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அது இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருக்கிறதுனால குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. சனி செவ்வாயை தொடர்போ பார்வையோ அவர் வாங்கலை. அதனால் அந்த ராகு நல்லதை தான் செய்வார். 6ஆம் இடத்து சுப பலன்கள், வேலைகள்லாம் சுமூகமாக போகும். எந்த வேலையும், அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை உங்களை நம்பி கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை நல்ல முறையில் செஞ்சு பேர் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ சுக்கிரனோட 7ஆம் பார்வையும் அங்கே விழுகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. திடீர் பணம் வரவை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். 8ஆம் இடத்தை திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா உங்களுக்கு திடீர்னு யாருக்கா வீடு வாங்குறதுக்கு ஏதோ கடன் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் அதான் சுப செலவு, கடன் வரும். ஆனால் சுப செலவுகள் ஆகக்கூடிய நல்ல தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவம் செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை மகன் உறவுகளை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை, அதாவது சுமூகமாக விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னா தந்தை ஏதாவது சொல்வார் அந்த மாதிரி. அதாவது தந்தை, அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் 1 மாதத்துக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தந்தை வழி சொத்து ஏதாவது போகணுன்னா, இன்னும் உங்களுக்கு ஃபேவராக வரணும்னா 1 மாதத்துக்கு பிற்பாடு தான் அது உங்களுக்கு ஃபேவராக வரும். அதே மாதிரி 10ஆம் இடத்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில், என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, காலையில் கீரை விற்கிறவங்கலேருந்து பெரிய பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் சரி, தொழில்கள் உங்களுக்கு நல்லாவே போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. 11ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால என்ன 11ஆம் லாபங்கள்லாம் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை.
அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து கிடைக்காது. கொஞ்சம் மூத்த சகோதரன் அண்ணன் அக்கா கிட்டெல்லாம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறது இந்த தருணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் 12ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல புதன், சூரியன், கேது. இப்போ வந்து புதன் வந்து ஆட்சி பலமாக அவர் உச்சமாக இருக்கிறாரு. இதனால் 12ஆம் இடத்தை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சுமூகமான நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் தான் வருவீங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக, அதாவது சிவஸ்தலங்களுக்கு, பெருமாள் ஸ்தலங்களுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் வரக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் இது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்மளோட நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்களை கேட்டு மகிழுங்கள். வாழ்த்துக்கள்.